வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு திடீர்னு என்னடா அன்னைக்கிளிக்காவும் மாமாவும் வீடியோவில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பாப்பாவை பற்றி நிறைய பேர் இப்போ வரைக்குமே கமெண்ட்ல விசாரிச்சுட்டே இருக்காங்க. பாப்பா இப்போ எப்படி இருக்கா, பிளட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. பாப்பா இப்போ நல்லா இருக்கா? லாஸ்ட் மந்த் ரொம்ப அனிமிக் ஆயிட்டா. இந்த மந்த் ஓரளவு ஓகே. இன்னும் 2 மந்த்ஸ்ல எப்படியும் ரெக்கவர் ஆகி கொண்டுட்டு வரணும். நம்ம பாருங்கங்க, ஃபுல் டே உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிள்ளைங்களை கூட அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்க முடியாம, நம்ம உடம்பையும் நம்ம கவனிச்சுக்க முடியாம, கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் உட்காந்து நம்ம வீடியோ எடுத்து ரெடி பண்ணி, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, டயலாக் பேசி, அதுக்கப்புறம் உட்காந்து எடிட் பண்ணி, நான் அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணா, சிம்பிளாக யூடியூப் தரப்புல இருந்து இப்போல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஏஐ வீடியோஸ், இது வந்து ஏஐலால ஜெனரேட் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால நிறைய வீடியோ வந்து நிறைய சேனல்ஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆயிருக்கு. சேனல் டெர்மினேட் ஆகல, மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆயிருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து ஏஐ வீடியோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படிங்க ஏஐ வீடியோ ஆகும்? 4-5 வருஷமா வந்து நம்ம சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2022 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி என் தம்பி, என் பையன் பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் தான் எடிட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் யூடியூப் தரப்புலேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகி, உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பார்க்குற உங்களுக்குமே ஒரு சில சேனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா யூடியூப் தரப்புலேருந்து செக் பண்ணும்போது நம்ம தான் ஹியூமன் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறோங்கிறது தெரியணும்ல, அதுக்காக தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 நிமிஷம், அதான் 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு நம்ம டெய்லி, ஆமாம், டெய்லி நம்ம வந்து ஒரு 2 மணிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, டெய்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு 1 மினிட்டுக்கு உள்ள நம்ம டெய்லி வந்து இப்போ நம்ம எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிறது தெரியல. இப்போ நாங்கள் பண்ண போகிற விஷயத்தினால பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் ஹியூமன் தான் வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து யூடியூப் தரப்பில் உள்ளவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக டெய்லி நம்ம 2 மணிக்கு மத்தியானம் வீடியோ கொடுக்குறோம்ல, அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு உள்ள நானோ இல்லைன்னா மாமாவோ யாராவது ஒருத்தர் வீடியோவில் வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ள கதையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பேசுவோம். உங்களோட கமெண்ட்ஸுக்கு, முக்கியமான கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருந்தாலும், இல்லை முக்கியமான தகவலுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதா இருந்தாலும், அந்த 1 மினிட்டுக்குள்ளே நாங்கள் வந்து டெய்லியுமே சொல்கிறோம். இது வந்து டெய்லி வரும். டெய்லி என்னடா இவங்க வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா? 3 நிமிஷம் பேசியிருப்போம். டெய்லி வந்துட்டு 3 நிமிஷம் வளவலன்லாம் இருக்க மாட்டோம். ஒரு 1 மினிட்டுக்குள்ளே நாங்கள் வந்து பேசுகிறோம். இது எதுக்காகங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். தங்கமான புருஷன் எபிசோட், அப்புறம் ஃபேமிலி தமிழ் கார்ட்டூனில் உறவுகள் சீரியலுமே இப்போ போயிட்டு இருக்கு, அதுவும் நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது வந்து போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? பாப்பா இப்போ நல்லா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, வாங்க டெய்லியும் தான் இனிமேல் பார்க்க போகிறோம்ல, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா, அவளுகள் இந்த ஊரில் இருக்கத்தானே போகிறாளுக. இந்த ஊருக்கு கட்டுப்படியலைன்னா என்ன நடக்குங்கிறத நாளைக்கு ஊர் தலைவனா அவன் எடுக்கட்டும் முடிவு, அதுக்கப்புறம் வச்சுக்கிருவா. அவளுக்காக இல்லைனாலும் அந்த பிள்ளைக்காக எங்கள் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் தெரிஞ்சாலேன்னு மாமி வீட்டிலேருந்து முதன்னு ஒரு முட்டையை கொடுப்பமேனு கொண்டுட்டு வந்தேன். எனக்கு நல்ல மரியாதையை வச்சிருக்காளுகத்தே, என்னமோ பண்ணி தொலையட்டு. டெக்கரேஷன் நல்லா இருக்கே. அடுத்த மாதம் என் மன்னவருக்கு பிறந்த நாள் வருது. அவருக்கும் இதே மாதிரி டெக்கரேஷனை பண்ணி ஹாப்பி பிறந்த நாள்னு எழுதி அசத்தி போறேன்னு. வாங்கங்க. அம்சா பூ வாங்கிட்டு சொல்லிச்சுன்னு சொன்னீல, இந்த பூ வச்சுக்க. ஆமாங்க, தலைக்கு வைக்க பூ இல்லைன்னு வாங்கிட்டு வர சொன்னேன். இன்னைக்கு முகூர்த்த நாளாச்சே, பூ ரேட்டு ஜாஸ்தியா இருந்திருக்குமே. எம்புட்டு வாங்கினீரு? எம்புட்டு இருந்தா என்னடி, நமக்குத்தான் பொம்பளை பிள்ளை இல்ல, அம்சாவுக்கு வாங்கி கொடுக்கறதுல எம்புட்டா இருந்தா என்ன? இந்த பிள்ளைகிட்ட கொடு, நீனு ஒரு கண்ணி தலையில வச்சுக்க. முடியில்லாத கொண்டையில எங்க போய் நான் பூச்சூட, பேசாம ஒட்டு முடி வச்சு சட பின்னி போட்டு கரட்டுமா? அதுவும் நல்லா தாண்டி இருக்கான். பேசாம உச்சி மண்டையில ஒரு ஆணி அடிச்சு அதுல சுத்தி விட்டுற வேண்டியதானே. இருந்தாலும் உங்களுக்கு குசும்பு இருக்கு பத்தியில.
இந்தாடி நான் என்ன உண்மையை தானே சொன்னேன். கொண்டை இல்லாத என் மண்டைக்கு கொண்டு வா 2 முழம் பூவைன்னு நீனு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதையே தான் சொல்லுவ. அப்போ வாங்கி கொடுக்க நான் இல்லை, இப்போ நான் இருக்க மண்டையில் முடி இல்லை. சரியா மனுஷன், நான் ஒன்றும் மண்டையில் முடி இல்லாதவ கிடையாது. 6 அடிக்கு இல்லை 7 அடிக்கு முடிய வளர்த்து எத்தா தண்டிக்கு சடை பின்னி போட்டிருப்பேன்னு ஞாபகம் இருக்குல்ல. அப்பெல்லாம் பூ வாங்கி கேட்டு கேட்டு அழுத்து போவேன், வாங்கிட்டு வர மாட்டீரு. அதுக்கப்புறம் இல்லாமலே ஓடி போயிட்டீரு. இப்போ வயசான காலத்தில் வந்து நிற்கிறீரு. ஆனால் கொண்ட முடி இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆத்தாடி, ஒரு வயசுக்கு மேலே நம்ம பக்கத்தில் புருஷன் இல்லை. நம்ம 6 அடி கூந்தலுக்கு இப்படி சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு போனோம்னா இந்த ஊரில் ஒவ்வொருத்தனும் நம்மளை ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்கன்னு அப்போதைக்கு முடிய அப்பவே வெட்டினவளாக்கம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் முடியும் வளரல, மூளையும் வளரல. இல்லைன்னா உங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துருப்பனா? சரிடி அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் வச்சுக்கறல, அடுத்த வீட்டில் என்னத்துக்கு பூவை புடியே கூடும். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. வயசானாலும் இந்த மனுஷனுக்குள்ள குறும்பு போகாதப்பா. என்ன வியந்து பாக்குறது மாதிரி இருக்கு? ஆமா ஆமா, வியந்துதான் பாக்குறேன். வேற என்ன பண்றது? என் பேரன் போட்ட டெக்கரேஷன். அப்படி டெக்கரேஷனா? ஆமா, என் பேரன் என் பேத்தி பிறந்த நாளுக்கு ஆசையா போட்ட டெக்கரேஷனை தானே இப்படி அசந்து போய் பாக்குறீரு. ஐயோ, நான் அதை பார்க்கல. தெரியுது மலைச்சு போய் மல்லாக்க ஆன்னு பாக்குறது அத நல்லா தெரியுதே. இதுல என்ன மறைப்பு? சரி, அதையும் வச்சுக்கிறோங்க. டெக்கரேஷன் நல்லா தானே இருக்கு, அதுல ஒன்றும் குத்தம் இல்லையே, பார்க்கறதுக்கு தானே போட்டிருக்கு. ஆமா ஆமா, அப்புறம் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்திருக்கியே, நீங்க எல்லாம் பார்க்கணும் தான் போட்டிருக்கேன். என் பேத்தி மேல என் பேரனுக்கு எம்புட்டு ஆசை இருந்தா இம்புட்டு பலூனை கட்டி இம்புட்டு கலர் பேப்பரை ஒட்டி இம்புட்டு அழகா வீட்டையே மகால் மாதிரி சோகடிச்சிருப்பேன். என்ன பண்றீங்க 2 பேரும்? வாடியம்மா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்சான்னு கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேனே பாட்டி, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? எல்லாம் என் பேரன் என் பேத்திக்காக ஆசையா போட்ட பிறந்த நாள் டெக்கரேஷனை பாக்குறதுக்குத்தேன். பாரு, கண்ணு குளிர பாரு, எப்படி என் பேத்திக்காக ஆசாசியா போட்டிருக்கேன்னு பாருடி நல்லா. பாட்டி, ஆசாசியா போட்டதில்ல, பாசத்தால போட்டது. அதுவும் ஜீவா கையல் மேல இருக்கிற பாசத்துல போட்டதில்ல, நான் என் தங்கச்சி கையல் மேல இருக்கிற பாசத்தினால போட்டது. என்னடி சொல்ற? அட ஆமா பாட்டி, டெக்கரேட் பண்ணதே நான் தான். வாடா ஜீவா, கையிலுக்காக நம்ம எல்லாரும் டெக்கரேட் பண்ணலான்னு கூப்பிட்டதுக்கு அந்த எரும மாடு இங்கிட்டு இருக்கிற கலர் பேப்பரை அங்கிட்டு எடுத்து போட மாட்டேன், அவ என்ன 1 வயசு பாப்பாவா, அவளுக்கு டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டான். கேக்கை வாங்கிட்டு வரேன், அதை வேணா வெட்டிக்கலான்ட்டான். ஆனா நான் விடுவேனா? கையில் என்னோட கூட பிறக்காத தங்கச்சி, அடுத்த வருஷம் வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவா. இந்த வீடு அவளுக்கு பிறந்த வீடு மாதிரி தானே. ஜீவாவை கல்யாணம் பண்ணாததுனால அவனுக்கு அண்ணன் மாதிரி ஆகுது. அப்புறம் அண்ணன் அக்கா எல்லாரும் இருக்கிற வீட்டுல அவளை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கணும்ல. அதுக்காக தான் நானே எல்லாத்தையும் விழுந்து விழுந்து டெக்கரேட் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? நீங்க ரொம்ப வியந்து பாக்குறது மாதிரி இருக்கு. ஆமா அம்சா, நானும் புட்டு நேரம் வியந்து ஆனா அண்ணா கடிச்சுதான் பார்த்தேன். அதே மாதிரி அவங்களும் புட்டு நேரம் டெக்கரேஷனை பார்த்து பெருமையா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பெருமையும் உனக்குத்தான் செய்யறேன். ஐயோ, அப்படியா பாட்டி? என் செல்ல பாட்டி, தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பேத்தியை பற்றி பெருமை பேசிக்கிட்டே இருங்க, அப்போதானே நல்லா இருக்கும். சரி சரி வாங்க, கேக் எடுத்துகிட்டு வந்து கேக் கட் பண்ணலாம். நான் போய் கையில் கூட்டிகிட்டு வரேன். தண்ணியில வேப்பங்களைய உருவி போட சொன்னேன், என்ன செய்யறாவ? அடி லைலா, லைலா இந்த வரேம்மா. அடி லைலா, என்னம்மா? இந்த அண்டால வேப்பங்குலையை உருவி போட சொன்னான்ல, போடாம வச்சிருக்க. எப்போ டீ போடுறது? வேப்பங்குலை மஞ்சள்லாம் அரைச்சு போடணும்ல. மஞ்சள் பொடி தான் விற்கிதுல்ல, அதை வாங்கி போட்டு குளிக்க ஊத்துனா பத்தாதான்? மஞ்சள் அரைக்கத்தான் வேணுமா? அரைன்னு அரைச்சு என் கையெல்லாம் வலிக்குதுமா. அடி போடி போக்கத்தவளே, அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் முழு முழு மஞ்சளா வச்சு அம்மியில வச்சு அரைச்சு தாண்டி தேய்க்கணும். சடங்கான உள்ளக்கு அப்படித்தான் தேய்ப்பாங்க. பவுடரை கலக்கி தேய்க்கிறதுல என்ன இருக்கு? குச்சிக்குள்ள போய் உட்காந்து நேதாமும் தேய்ச்சி குளிக்கையில வேணும்னா அப்படி குளிச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்ல உருண்டைய திரட்டி கிழங்கு மஞ்சளத்தையும் அரைக்கணும். போய் அரைச்சிட்டு வாப்போ. ஆமா, உனக்கு வந்து அரைச்சு பார்த்தா தானே தெரியும். வயசு இருக்கையில எல்லாம் உங்களுக்கு அரைச்சித்தான் கொடுத்துச்சு.
இப்போ முடியாம கிடக்கு, என்ன செய்யறது? போவா, உன் பிள்ளைக்கு தனம்ட்டி இறக்கிற, ஊராம்ட்டு பிள்ளைக்கு இறக்கிற. என் பிள்ளைக்கா இருந்தாலும் முடியணும்ல, நான் என்ன பண்றது? எங்கடி வர? மஞ்சள் அரைச்சது அப்படியே கிடக்குமா, போய் அரைச்சு வலிச்சு எடுத்துட்டு வரேன். வரும்போது வேப்பங்குளை 4 கொத்து உருவிட்டு வா, அதை இந்த தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் தான் ஊத்தணும். சரி சரி. மோர், கீரை விதை, இரும்பு கம்பி, வேப்பங்குளை கொத்து இதெல்லாம் ரெடியா இருக்கான்னு தண்ணி ஊற்றி முடிச்சடியோட மோரில் கீரை விதையை கலக்கி கொடுக்கணும் டீ. அதுக்கப்புறம் தான் முட்டை எண்ணெயெல்லாம் கொடுக்கணும். கீரை விதை வீட்டில் இல்லை, டிரைவரை தான் அனுப்பி விட்ருக்கேன், வாங்கிட்டு வந்துடுவாரு. சரி சரி, விரச ஆகட்டும். ஊர்காட்டில் உள்ளவங்களுக்குலாம் சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் ஒருத்தர் ஆளக்கான? எல்லாருக்கும் இப்போதாம்மா சொல்லிட்டு வந்தேன். வருவாங்க. நான் போய் வேலையை பார்க்குறேன், நீ வேலையை பார்க்க விடு. அப்போ எல்லாரும் வந்து நின்ன பிறகு நான் போய் அறக்க பறக்க பண்ணிட்டு இருக்க முடியுமா? சரி போடி ஆத்தா, உனக்கு ஒத்துக்கிட்டு வந்துடும். ஷப்பா, பொம்பளை பிள்ளைய பெக்கிறது பெருசில்ல போல் இருக்கே. அதை வளர்த்து ஆளாக்கி ஒவ்வொரு நல்லது கட்டத்தையும் செஞ்சு கட்டி கொடுக்கமுன்னு எனக்கு டங்கு வர கலன்றும் போல. என்ன நினைச்சுக்கிட்டு திரிகிற? ஏதோ இவத நேத்து சடங்கானவ மாதிரி சுமுக்குன்னு இங்கிட்ட மாத்திரிகிற. கொஞ்சம் கூட இன்னும் பொறுப்புங்கிறது இருக்க? கேணி தண்ணி அள்ளி வைடின்னு சொன்னதுக்கு பைப்பு தண்ணியை பிடிச்சி வச்சிருப்பா போல. வெதுன்னுல இருக்கு, இதையா ஊத்துறது? ஊருக்காட்டில் போய் எல்லாரும் வாங்கடின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னும் ஒருத்திய கூட ஆளை காணுமே. எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் நம்ம மட்டும் ஆளாக போயிடணும். ஆனால் எவ்வளவு வர்றாளான்னு பாரு. எல்லாம் அந்த குண்டச்சி அன்னைக்கிளிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு கூட வராமல் இருப்பாளுங்க. வராதவ போறா. அதை பற்றி எனக்கு என்ன கவலை? லைலா வாடி குஞ்சாயி. என்ன லைலா பண்ணிட்டு இருக்க? பாப்பா குளிக்க ஊத்த மஞ்சள் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். கிழங்கு மஞ்சளை அம்மியில் வச்சு தான் அரைக்கணுமா. எங்கள் அம்மா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, பிள்ளைக்காக அரைக்கணுமேன்னு பார்த்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ ஷெட், எந்த காலத்தில் இருக்காங்க? இன்னமும் உட்காந்து அம்மிக்கல்ல ஆட்டிக்கல்ல உருட்டுன்னு? இட்ஸ் ஓகே, ஆண்டி பேச்ச மீற முடியாது. இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாரு. புடவையா? என்னடி புடவை? இன்னைக்கு கண்ட தண்ணி ஊற்றி பிள்ளைய குச்சியில் உட்கார வைக்கணும். அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றினோன்னு புது புடவை கட்ட வேணாமா? அதான் அத்தைன்னு முறைக்கு நான் போய் புடவை எடுத்துட்டு வந்தேன். புடவையா? எங்க கொடு பாப்போம். பாடல என்ன பைய கனமா இருக்கு. 2-3 புடவை எடுத்திருப்பாளோ? குஞ்சாயி, என்னடி பட்டு புடவை எடுத்திருக்க? அதுவும் விலை 10,000 போட்டிருக்கு. சாரி லைலா, எமர்ஜென்சிக்கு போய் எடுத்ததுனால என்னால் ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்க முடியல. டக்குன்னு இருக்கிறதுலே நல்ல புடவையா பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம 11ஆம் நாள் தண்ணி ஊற்றி சடங்கு வைப்போல, அப்போ நல்ல புடவையா எடுத்துக்கலாம். என்னடி குஞ்சாயி, இதை போய் சாதாரணமாக சொல்கிற? அதான் 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கியே, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அப்போ உனக்கு ஓகேவா? என் மேல கோவம் இல்லையே? நான் கூட பயந்துட்டே வந்தேன். பயமா? பழன்னு 10,000 ரூபாய்க்கு இப்படி பட்டு தூக்கிட்டு வந்திருக்க. கண்ட தண்ணி ஊத்துறதுக்கே நீ இப்படி செலவு பண்ணி வாங்கிட்டு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. கண்ட தண்ணி ஊத்துற ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் டக்குன்னு எமர்ஜென்சியா போய் இதை வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி சடங்குக்கு அத்தைங்கிற முறைக்கு இந்த ஊரே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு ஜமாயிச்சிருவல. அலமேலு, வாங்க. என்ன அலமோ, கேக்கு வெட்ட எல்லாம் ரெடி ஆயிட்டாக, நீ இங்கே நிக்கிற? அங்கனக்குள்ள போய் நில்லு, வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்கல்ல. இருக்கட்டும்ங்க, சும்மா இங்கனக்குள்ள நிப்பேன். என்ன அங்கனக்குள்ள போனா தானே? இல்லடி, அங்கனக்குள்ள எல்லாரும் ஒத்தாப்புல நிக்கிறாங்க, நீ மட்டும் தனியா நிக்கிறியன்னு கேட்டேன். நம்ம மருமகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடினா நம்ம போய் முன்னாடி நிற்கலாம். அந்த பிள்ளைக்கு தனங்க பிறந்த நாள், அவங்க அழுக்க நின்றா போதாத? அதுலேயும் அவங்க அப்பத்தா கறி வேற டங்கு டுங்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்கிற. அவட்டையில நம்ம வார்த்தையை கொடுக்க முடியாது. அமுசாவுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் இங்கிட்டே நிற்போம். மனசுக்கு ஏதோ ஒப்பளையாட்டிருக்கு. சரி ஓகே ரைட்டு, இங்கனே நிற்போம். அந்த பொம்பளை சரி இல்லைங்க. இன்னமும் பழசையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பேத்திக்கும் பேரனுக்குமே முடிச்சு போட்டு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. வயசானவகடி அப்படித்தான் இருக்கான், விடு. ஏன் நம்ம மட்டும் என்ன இளவட்டமா? அந்தந்த நேரத்துக்கு ஏற்றது மாதிரி மனசை மாற்றிக்கிறணும்லங்க. இன்னமும் அதையே நினச்சிக்கிட்டு என் மக விட்டு பிள்ளைக்கு மயமுட்டு பிள்ளைத்தான் கட்டணும்னா ஒருத்தி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீட்டில் இந்த நினப்போடு இருக்கலாமா? வயசு பிள்ளைய அவங்க தாயிலா பிள்ளைன்னு கூட்டி கொண்டு வச்சு அரவணைப்பு கொடுத்து பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். இதில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சின்னஞ்சிறுசுக அதுகளுக்குள்ளே எதுவும் விரிசல் ஏற்பட்டுருச்சுன்னா அதை தீர்த்து வைக்க யாரால முடியும்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எதையும் யோசிக்காம பேசாம நில்லு. நான் எதையும் யோசிக்கல. முன்னாடி மாதிரிலாம் அமுசா இல்லைங்க. லெப்புட்டனு ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நான் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அதனாலதான் எதையும் சொல்லாம கூட பேசாம அமைதியா இருந்து விடுறது. அப்படியா?
அம்சா நல்லா பேசுதா? பேசுறாளாவ? நம்ம வீட்டில் தொட்ட 90க்கும் மூக்க சிந்திக்கிட்டு இருந்த அமுச இன்னைக்கு போடுற போடலாம் அடேங்கப்பா, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவளும் அழுத்த கறி ஆயிட்டாங்க. நல்லா வாங்கன்னு வாங்கி விட்றா அந்த கிழவிய. எனக்கே ஒரு சில நேரம் மேகமா சிரிச்சிருவோமோன்னு பயமா இருக்கு. சரி சரி சரி, எங்கிட்ட யாரும் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கோமே, எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயப்படாம தைரியமா இருக்கால, அதுவே சந்தோஷந்தேன். அதெல்லாம் பொழைச்சிக்கிறவா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. 4 நாள் அதுக்குத்தானே இங்கனையே இருந்து வேலை வெட்டி கிடந்தாலும் கிடந்துட்டு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லா தூள் கிளப்புறா. சரி சரி சரி, நீ இந்த சந்தோஷத்தை ரொம்ப வெளியே காட்டிக்கிறாத, அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க. அப்படியே திரும்பி நின்று ஹாப்பி பர்த்டே பாடு. பாடுவோம். அப்பனே கருப்பா, அந்த தாய் தகப்பை இல்லாத பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுப்பா. இங்கம்மா அம்சா கையில ஆளக்கானா? பாட்டி அவளுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருக்காங்க அத்தை. இப்போ வந்துருவா. அம்மா கட்டி விடுறாங்களா, அப்ப லேட் ஆகத்தான் செய்யும். சரி வரட்டும். பொறுமையாக வரட்டும். இப்போ என்ன, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், பொறுமையாக செலிப்ரேட் பண்ணிக்கிற. இந்த வந்துட்டேன் கையில் வந்துட்டேன். ஹாய் கையல், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அத்தா. ஹாப்பி பர்த்டே கையல். தேங்க்ஸ்க்கா. கையல் சரி வாமா வந்து கேக்கை வெட்டிடுவா. கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி என் பேத்திக்கு சேலை எப்படி இருக்குன்னு சொல்லுடி. எல்லாம் என் பேரே வாங்கி கொடுத்த சேலை. தெரியும் இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. இந்த அம்மாச்சி வேற, இப்ப என்ன அவ தான் கட்டிட்டு வந்துட்டாளே, அதை வேற விளம்பரப்படுத்தணுமா? நல்லா இருக்கு கையல், சூப்பரா இருக்குமா. வா வந்து கேக்க வெட்டு. புடவை ரொம்ப நல்லா இருக்காத்தான். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல கையல். அன்னைக்கு ஜீவா காசை மட்டும் என்கிட்ட கொடுத்து நல்ல புடவையா வாங்கு, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டான். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உனக்கு என்ன கலர் பிடிக்குமோ என்ன டிசைன் பிடிக்குமோன்னு தெரியாம நானா குருட்டாம் போக்குல உன்னை மனசுல வச்சுட்டு எடுத்தேன். பரவாயில்ல, உனக்கு நல்லா இருக்கு. நானா தனியா பார்த்து வாங்கின புடவை உனக்கு இவ்வளோ மேட்ச் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ தான் வாங்கினியா மாம்சா? ஆமா அத்தை, நானும் ஜீவாவும் தான் ஒன்னா கடைக்கு போனோம். ஆனா ஜீவா பணத்தை மட்டும் கொடுத்துட்டு என்ன வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த கலர் கையலுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் மத்த வாங்கினேன். நல்லா இருக்குல்ல, அவளுக்கு எடுப்பா இருக்கு பாருங்களேன். அவளுக்குன்னே தச்சது மாதிரி எடுத்திருக்கமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவளுக்குன்னே தச்சது மாதிரி. ஆமா அத்தை. சரி. நல்ல மனசோட செய்கிற எதுவுமே நல்லா தம்மா இருக்கும். உன் மனசு போல் அந்த புடவையும் அவளுக்கு அழகாக இருக்குது. வாங்க கேட்க விட்டுவோம். சரிங்க மாமா, கேக்கு வெட்டிடலாம். கேட்டியா ஜீவா, ரொம்ப அழகா அவளுக்குன்னே எடுத்தது மாதிரி பொருத்தமா இருக்குன்னு உங்க அம்மா அதான் அத்தை சொல்றாங்க. அப்படிதானே? அன்னைக்கு பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சு. திரும்ப அதையே கிளறாதம்மா. நான் தான் உன்னை வெளியில கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சது மாதிரி எடுத்து தரேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த புருஷனை மன்னிச்சு விடக்கூடாதா? திரும்ப அடிச்ச இடத்துலயே அடிக்கணுமா? ஐயம் பாவம். விடு ஜீவா, எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற? அன்னைக்கு உன்னால வர முடியாத சூழ்நிலை, அதனால நான் மட்டும் போய் எடுத்தேன். நானா எடுத்தா என்ன? இப்ப அவளுக்கு அழகா இல்லாமலா இருக்கு. பொண்ணுங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். அவளுக்கு மேட்ச் ஆகுறது மாதிரி தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க கேக் கட்டிங் பண்ணிடலாம். எப்படி? அதெல்லாம் அப்படிதான். வா. இந்த அம்சா, பிறந்த நாள் கொண்டாட போறது என் பேத்திக்கு தானே இல்ல உனக்க? நீ போய் கேக்குக்கு பக்கத்துல ஆளா நிக்கிற. தள்ளு, என் பேத்தி வை நிக்கிட்டேன். அப்புறம் அவன் நிக்காம நானா வெட்ட போறேன். கையல் வாமா, வந்து நில்லு வா. சரிக்கா. ஏய் ஜீவா, நீ என்னடா இங்கே நிக்கிற? பாட்டி பேத்திக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்துதான் பேத்தி பக்கத்துல நிக்கணும். நீ போய் அங்க நின்னுட்டு பாட்டியை இங்க வர சொல்லு. நானும் பாட்டியும் பக்கத்துல நின்னுதான் கையலுக்கு கேக் வெட்டி ஊட்ட போறோம். போ, நீ போய் அங்க நில்லு போ. ஓகேடி, நான் தான் போயிடுறேன். எனக்கு எதுக்கு வம்பு? தட்ஸ் குட். கோ மேன். அடங்கப்பா, என்ன அவ வில்லி மாதிரி ஆயிட்டா? ஒரு மார்க்கமா தான் இருக்கிறா. இருடி, உன் கொட்டத்தை அடக்குறேன். கையில கேண்டில் ஊதிட்டு கேட்க விட்டுமா? எல்லாரும் பாட்டு பாடுங்க. பாட்டி பேத்திக்காக வந்துட்டு கம்முன்னு நிக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாட்டு பாடுங்க. கையில நீ ஊதிட்டு வெட்டுமா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to கைல்விழி. அப்பதான் கேக்கு. எனக்கு என்னடி கேக்கு திங்க அவசரம்? சுகர் கறிக்கு உனக்காக ஆசாசியா உன் அத்தான் தானே கேக்கு வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு முதல்ல ஊட்டு. சரிங்க அப்பத்தா. இல்லை சீவா, போட கேக்க வாங்கிட்டு வந்துட்டா மட்டும் போதுமா? பிறந்த நாள் கறிக்கு எடுத்து ஊட்டி விடு. அவளும் ஊட்டுவா, வாங்கிக்க. சரிங்க மாச்சி. ஹாப்பி பர்த்டே கையல். இந்தாங்க தான் கேக்கு. ஏய் ஜீவா வாங்கடா.
நிப்பாட்டுறேன் அப்புறம் அப்படி நிப்பாட்டு. என்ன ஆட்டம், அவ பொண்டாட்டி பக்கத்துல நிக்கையில அவனுக்கு வந்து கேக்க விட்டணுமாம்ல. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? போட அப்படி. எதுக்கடி நிப்பாட்ட சொல்ற? என்ன ஜீவா மறந்துட்டியா? ஆ என்ன அம்சம்? என்ன ஜீவா மறந்துட்டியா? எனக்கு லைட்டா தொப்பை போட்டிருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தொலை தொலைன்னு இருக்கு, கை காலெல்லாம் லூஸா இருக்கு, ஆக்டிவா இருக்க முடியல. இப்படியே விட்டா எனக்கும் சுகர் வந்துடும். எங்க அம்மாச்சி மாதிரி நானும் காலம் ஃபுல்லா சுகர் டேப்லெட் போட வேண்டியதான். எனக்கு இன்னும் குழந்தை கூட பிறக்கலாம், அதுக்குள்ள சுகர் வந்தா எப்படின்னு ஃபீல் பண்ணி அம்மாச்சி மேல சத்தியமா ஒரு 3 மாசத்துக்கு நான் ஸ்ட்ரிக்டான டயட்ல இருக்க போறேன், ஸ்வீட்டி கேக் எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? ஆமா இல்ல. என்னடா ஜீவா டயட்ல இருக்கியா? ஓ, அதனாலதான் நைட்டு சுண்டல் வச்சு கேட்டியா? ஆமாம்மா, அதனால தான் கேட்டேன். நான் டயட்ல இருக்கேன், அதனால தான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் திங்கிறதுல இப்ப என்ன பட்டுக்கிட்டு போகுது? நீ ஊட்டடி, அவன் திம்பேன். ஐயோ பாட்டி, என்ன இப்படி சொல்றீங்க? அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது அவன் மேலேயோ என் மேலேயோ இருந்திருந்தா பரவாயில்ல, நான் போனா போட்டோன்னு விட்டுருவேன். அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது உங்க மேல. எங்க அம்மாச்சி மாதிரியே நான் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் உங்க மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கான். கையில் பர்த்டே அன்னைக்கு சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது பாட்டி. நீங்க இன்னும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். அடேங்கப்பா, என் பொண்டாட்டி நடிப்புல பிச்சு உதறா. எங்கடி இருந்துச்சு இவ்வளோ நாள் இதெல்லாம்? ஐயோ அத்தான், சாரி அத்தான், நான் பாட்டுக்கு தெரியாம கேக் கொடுத்துருப்பேன். உங்களோட டயட் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுக்கும்ல, நீங்க கேக்கெல்லாம் சாப்பிட வேணாம் அத்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ சரி கயல். ஐயோ கயல், ஜீவா தான் சாப்பிடக்கூடாது, நான் நல்லா சாப்பிடலாம். எனக்கு இந்த டயட்டு கர்மம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு விட்டுறேன், நீ எனக்கு விட்டு நல்ல பெரிய பீஸா எடுத்துட்டா. இன்னைக்கு ஃபுல்லா கேக் சாப்பிட்டே வயிறு நிரப்ப போறேன் நானு. அடி பாவி, ஆசாசியா ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்தேனே, ஒரு பீஸ் கூட வாயில வைக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே. சரிம்மா கயல், அப்ப நீ மற்றவங்களுக்கெல்லாம் கொடு, முதல்ல நான் தான் உனக்கு ஊட்டுவேன். கேக் பீஸை எடுத்தாச்சு. காட்டு, அப்படியே போட்டோ எடுடா ஜீவா. இது வேறையா? ஓகே எடுக்கிறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you.